ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா சார சங்கிரகம் 5வது அத்தியாயம் சந்நியாச யோக தலைப்பினுடைய அத்தியாயம். இப்போ 2 விதமான சாதனங்களை பற்றி சாஸ்திரம் சொல்லுது. ஒன்று கர்மயோக நிஷ்டா, இன்னொன்று ஞான யோக நிஷ்டா. கர்மயோக நிஷ்டான்னா அதில் நிற்கிறது, அது ஃபார் கிரகஸ்தா. ஞான யோக நிஷ்டா ஃபார் சந்நியாசா. இதுதான் திருப்பி திருப்பி சாஸ்திரத்தில் ரிப்பீட்டட் சேயிங். ஏன் திருப்பி திருப்பி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கிளாரிட்டி, டு இம்ப்ரூவ் த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ கிரகஸ்தாலிருந்து ஞானத்துக்கு வரணும், சந்நியாச வாழ்க்கை எடுத்துக்கிட்டவங்களும் ஞானத்துக்கு வரணுங்கிறது தான். ஞானம் த கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப். தேர் ஆர் 2 types ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் தான் வேற. அதை பற்றின விளக்கங்கள் இதில் வருது, சந்நியாச யோகத்தை பற்றி. இப்போ இங்கே மொத்தம் இது ரொம்ப சின்ன ஒரு அத்தியாயம், 29 ஸ்லோகம் தான் இருக்குது மொத்தமாகவே. ஆனால் கம்மி பேர் தான் கம்மி. இந்த என்னமோ சொல்லுவாங்களே மிளகா, கார மிளகா துளியூன் இருக்கும், அத்தனை காரமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லி லோடட் அத்தியாயம். இதில் 3 டாப்பிக்காக வருது, 3 பகுதியாக இதை நம்ம பிரிக்கலாம் ஃபார் யுவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். பகவான் அப்படி தான் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு 1லிருந்து 7 வரைக்கும் நிஷ்டா துவயம். துவயம்னா 2. நிஷ்டானா வாழ்க்கை முறை. அதுக்கு அடுத்தது யோக துவயம் 8லிருந்து 22 வரைக்கும். யோகம் சாதனம்னு பேர். நிஷ்டானா வாழ்க்கை முறைன்னு சொன்னேன், சம்ஸ்கிருத்தில் புரியலினா வாழ்க்கை முறை துவயம் 2. யோக துவயம் என்னது? சாதனங்கள், மீன்ஸ், அது 2. நிஷ்டா 2, அதுக்குண்டான மீன்ஸ், அதான் யோகம்னா மீன்ஸ், அது 2. அது 8லிருந்து 22 வரைக்கும். அப்புறம் 23லிருந்து 26 வரைக்கும் தான் சொல்லலாம். அது வரைக்கும் 29 நீங்கள் கன்க்ளூட் பண்ணிட்டா கூட கடைசி 3 ஸ்லோகங்கள் நம்ம பிரிப்போம். ஏன்னா கடைசி 3 27, 28, 29 பார்த்தீங்கன்னா அடுத்த அத்தியாயம் தியானம். அதற்குண்டான இன்ட்ரோடக்ஷனுக்கு அவர் 3 ஸ்லோகம் எடுத்துக்குவார் இந்த அத்தியாயத்தில். அதுக்கப்புறம் தான் தியானத்தை பற்றி பேசுவார். நிதித்தியாசனம், தியானம், இதை பற்றி பேசுவார். ஸோ கடைசி 27, 28, 29, 3 பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ட்ரோடக்ஷன், அடுத்த அத்தியாயத்துக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷனுக்கு எடுத்துவார். அப்போ பார்த்தோம்னா 23லிருந்து ஒரு 26 வரைக்கும் சாதனானி, சாதனம், அதாவது ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ், நம்மளை வளர்த்திக்கொள்ள வேண்டிய தகுதிகளை வளர்த்திக்கொள்ள வேண்டிய ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு 2 வாழ்க்கை முறை, 2 மீன்ஸு, அதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ். ஹவு யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு கெட் இன் டு சாஸ்திரா, டு கெட் குவாலிஃபிகேஷன். இது மாதிரி ஒரு 23லிருந்து ஒரு 26 வரைக்கும் பேசுகிறார், ஒரு 2-3-4 ஸ்லோகங்களில். இப்போ நிஷ்டா துவயம் வாழ்க்கை முறை 2. இப்போ நமக்கு தெரியும் எப்படி பகவான் லைஃப் ஸ்டைல் அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதை பகவான் கிருஷ்ணர் லிக்விடைஸ் பண்ணி எப்படி சொல்கிறாரு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிரவிற்த்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் தான் அங்கே வரும். உபனிஷத்துக்கு தான் படிக்கணுங்கிறது. அங்கே எப்படி வரும்? வேர்டே பிரவிற்த்தி நிவிருத்தி. பிரவிற்த்தினா இந்த சமுதாயத்தோடு தொடர்பு கொண்டு செயல்பாட்டில் இருக்கிற பேர் பிரவிற்த்தி. உலகம், வீடு, அது பிரவிற்த்தி. நிவிருத்திங்கிறது withdrawal of all karma from சமுதாயம், from family, withdraw பண்ணிக்கிறது.
இது கர்மத்தில் ஈடுபடுறது, பிரவருத்தி பண்ணிக்கிறது. அது வந்து வித்ட்ராயல் ஆஃப் கர்மா ஃப்ரம் த ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த சொசைட்டி. அப்போ இதைத்தான் அவர் என்ன சொன்னார், பிரவருத்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் இறைவன் சொல்லுவார். அதையே அந்த வேத மொழியையே பிரவருத்திக்குங்கிறக்கு பகவத்கீதையில கொடுக்கிற வேர்டு தான் யோகம். ஏன்னா யோகத்துக்கு பல வேர்டு நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். அவர் கொடுக்கிற யோகம்ங்கிற ஒரு அர்த்தம் எதை குறிக்குது, பிரவருத்தி, வாழ்க்கையில் ஈடுபட்டு கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறது யோகம், மார்க்கம், கிரகஸ்தா லைஃப். இன்னொன்னு அது நிவிருத்தி மார்க்கம் சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு பகவத்கீதையில கொடுக்கிற வேர்டு சாங்கியம். யோகம், சாங்கியம், இது ரெண்டு வேர்டு பண்ணும்போது உபனிஷத் படிச்சவங்களுக்கு என்ன ரிலேட் ஆயிக்கணும், பிரவருத்தி நிவிருத்தி. ஸோ யோகம் சாங்கியம்னா கன்ஃபியூஸே வேண்டாம், பிரவருத்தி மார்க்கம் ஒன்று, நிவிருத்தி மார்க்கம் ஒன்று, சாங்கியம். இப்போ இதை வந்து 3 வழியில நம்ம கடைபிடிக்கலாம். இப்போ பிரம்மச்சரிய ஆசிரம் முடியுது, அது எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்ததுலேருந்து படிக்க ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் அதெல்லாம் காமன். அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவுல தான் மார்க்கங்கள் மாறுது. பிரம்மச்சரிய ஆசிரம் அப்பெல்லாம் 12 வயசுல ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, 24 வயசு இல்லை அது வரைக்கும் மேக்சிமம். அதுக்கப்புறம் தான் மார்க்கமே மாறும். அது வரைக்கும் மார்க்கம் எல்லாம் மாறாது. எந்த மனிதனாக இருந்தாலும் 23 வயசு வரைக்கும் அந்த குருகுல வாழ்க்கை முடிக்கிற வரைக்கும் ஒரே ஒரு லைஃப் ஸ்டைல் பிரம்மச்சரியம் தான், அதுல மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு சூஸ் பண்றதுக்கு இறைவனே சாய்ஸ் கொடுக்குறாரு, யூ கேன் சூஸ். அப்ப பிடித்து சூஸ் பண்றது இல்லை, எனக்கு பிடிக்குது நம்ம அந்த ஆசிரமத்துக்கு போறது இல்லை, எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரமத்துக்குலாம் போகணும், அதுதான் கணக்கு. எனக்கு அது பிடிக்குதுங்க, சன்னியாசம் பிடிக்குதுங்கெல்லாம் போக முடியாது. யாருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்க அதில் போய்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், அதுக்கு ஒரு வேர்டு சொல்லுவோம், கேவல கிரகஸ்தா. ஃபர்ஸ்ட் 3 லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்றோம். ஒன்று கேவலம்னா கேவலமான கிரகஸ்தான் அர்த்தம் கிடையாதுங்க, மட்டும்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் நல்ல வேர்டு புரிஞ்சுக்கணும். கேவல கிரகஸ்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரம்மச்சரிய ஆசிரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம், கிரகஸ்தாசிரம் இருப்பாங்க. மறுபடியும் கிரகஸ்தாலேருந்து மறுபடியும் எங்கே தான் போவாங்க, கிரகஸ்தா. இறந்து போற வரைக்கும் அதுக்கு சொன்ன கேவலம்னா மட்டும், கேவல கிரகஸ்தா லைஃப். 99 people 0.99 வச்சுக்கலாம், அவங்கெல்லாம் இதில் தான் வாழ்றாங்க. இது ஒன் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ரெண்டாவது, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து அவன் என்ன பண்ணலாம், நேரா சன்னியாசாசிரமும் வந்து எடுத்துக்குவான் படிக்கிறக்காக. விவிதிஷா அந்த ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் எப்படிதான் இருப்பான், சன்னியாசியா தான் இருப்பான். ஆனா முதல்ல நுழையும் போது விவிதிஷாவா நுழைவான். ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன ஆயிடுவான், வித்வத் ஆயிடுவான். இதுக்கு பேரு கேவல சந்நியாச ஆசிரமம். இவங்க வெறும் சன்னியாசனம் மட்டும் இருப்பாங்க, கேவல. ஏன்னா படிச்சு வித்வத் ஆனதுக்கு அப்புறம் திரும்பியெல்லாம் வீட்டுக்குலாம் வர முடியாது. ஸோ அதனால அவங்க என்னது, கேவல சந்நியாச ஆசிரமம். இது செகண்ட் டைப். மூணாவது ஒரு டைப் தான் பிரம்மச்சரிய ஆசிரமம் வந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அல்லது சன்னியாசம் ஏத்துக்கிறது. ஒரு பாதி லைஃப் அவங்க கிரகஸ்தால் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க சன்னியாசத்துக்கு வந்துடுவாங்க. இது வந்து கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த ஞானத்தை பெற்று அப்புறம் சன்னியாசம் ஏற்கலாம். வீட்டை விட்டு சன்னியாச ஆசிரமத்துக்கே போயிடலாம். இல்ல, இன்னொரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, அதுதான் தி பெஸ்ட்னு இறைவன் சொல்றாரு. ஏன்னா ரிஸ்கே இல்லாத லைஃப். ஏன்னா சன்னியாசம் எடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா அது இருக்கிற அனுகூலம் பிரதிகூலம். வாட் ஆர் த பிளஸ் பாயிண்ட்? அனுகூலம்னா பிளஸ் பாயிண்ட், பிரதிகூலம்னா நெகட்டிவ் பாயிண்ட். எல்லாத்துலயும் என்னென்னங்கிறது நான் புரிஞ்சோம்னா எது பெஸ்ட். கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து சந்நியாசம் போறதுங்கிறது ஒரு பாதை. ஆனா கிரகஸ்த ஆசிரமத்திலேயே இருந்து அந்த சந்நியாசங்கிறத வெளியில இல்லாம மனதில் அடையறான். பாத்தீங்களா, கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துகிட்டு அவன் சன்னியாசியா வீட்டிலேயே இருப்பான், ஆனா வீடு அவன் மேல இருக்காது. அவன் வீட்டுலதான் இருப்பான், ஆனா வீடு அவன் மேல இருக்கான்னு சொல்ல பாத்தீங்களா. அந்த ஞானத்தை பெற்று இருக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் ரிஸ்க் கம்மியானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அப்பா நான் என்ன சொன்னேன், அனுகூலம் பிரதிகூலம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, கிரகஸ்த ஆசிரமத்திலே இருந்து கடைசி வரைக்கும் அவன் கிரகஸ்த ஆசிரமத்திலேயே இருக்கிறான் அப்படின்னா என்ன, படிக்கிறதுக்கு உண்டான காலம் கிடைக்காது அவங்களுக்கு. பஞ்சமகா. ஆனா பிளஸ் பாயிண்ட் சொல்றேன் ஃபர்ஸ்ட். கேவல எதுக்கு பிளஸ் பாயிண்ட் சொல்றேன், கேவல கிரகஸ்த ஆசிரமம் அவங்களுக்குள்ளான அனுகூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சௌரியம், நல்ல சௌரியம் உங்களுக்கு. என்னது, தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை வாழலாம், கர்மயோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், பஞ்சமகா யக்னங்கள் செய்யலாம், மன நிறைய சம்பாதிப்பாங்க, தினையா தானம் பண்ணலாம். இது அனுகூலம். நெகட்டிவ் சைடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரகஸ்தாவிலேயே இருக்கிறதுனால
வி ஹாவ் டு டூ வியாபகாரம், டிரான்சாக்ஷன் வித் த வேர்ல்டு அதிகமாயிரும். ஸோ மைண்டு எப்போ பாரு எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு தான் போகும். அதை இன்ட்ரோவர்ட் பண்ணி கொண்டு வருது கஷ்டம். பாடத்தில் கவனத்தை கொண்டு வருவது என்பது பிரதிகூலம். நெகட்டிவ் பாயிண்ட் இந்த கேவல கிரகஸ்தா ஆசிரமம். ஆச்சா, அடுத்தது கேவல பிரம்மச்சாரியா இருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயும் என்ன இருக்குது, அனுகூலம் இருக்குது, பிரதிகூலம் இருக்கு. கேவல கன்னியாசியாக இருக்கிறாங்க அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் பிளண்டியாக இருக்கும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், பாராயணம் பண்ணுறது, சாதனங்கள் பண்ணுறது, தவம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, எல்லாத்துக்கும் பிளண்டி ஆஃப் டைம் வில் பி அவைலபிள். யாரே கேவல சன்னியாசிக்கு டைம் ஒரு மேட்ரே இருக்காது. பிளண்டி ஆஃப் டைம் வில் பி அவைலபிள் இஸ் ஆஃப் அனுகூலம். ஆனால் பிரதிகூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் நிறைய கிடைக்குது பார்த்தீங்களா, அதுவே அவங்களுக்கு பிரதிகூலமாக ஆகிவிடும். ஏன், என்கேஜ் பண்ணிக்க தெரியலின்னு வச்சுக்கோங்க, எம்டி மைண்ட், டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அந்த போனாலும் அவங்க என்ன பண்ண தெரியணும், அதை எம்டி, அதாவது அதுக்குள்ள தன்னை அந்த காலத்தை கண்டுபிடிச்சு அதை தான் தன்னை என்கேஜ் பண்ணிக்கணும். என்ன ஒரு மணி நேரத்தையும் அவங்க என்கேஜ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய டைம் அவைலபிள் இருக்குது. அப்போ அதை என்கேஜ் பண்ணிக்க தெரியலனா என்ன ஆகும், மனதில் இருக்கிற அழுக்குகள் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அவங்களால அந்த ஆசிரமத்தில் தொடர்ந்து போக முடியாத சூழ்நிலை. இந்த பிளண்டி ஆஃப் டைம் ஒருத்தருக்கு பாசிட்டிவ், அந்த ஓவர் பிளண்டி டைம் அவைலபிள் ஆகிறதே என்ன ஆயிரும் சில பேர்த்துக்கு, அங்கே போய் நெகட்டிவ் ஆகி கண்டதையும் நினைக்க ஆரம்பிக்கும், இந்திரிய விஷயங்கள் தறிகட்டு ஓட ஆரம்பிக்கும், மானமதுக்கு பின்னாலேயே போக ஆரம்பிக்கும், வேற வழி இல்லை. அதை சுவாமி சொல்வார், ஒரு புரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டானா ஆசிரமத்தில் இருக்கிற முடிஞ்சான், அதுக்குண்டான வேலைகள்லாம் செஞ்சான், திருட்டுத்தனமாக தான் போக முடியும், திருட்டுத்தனமாக. அப்போ என்ன ஆகணும், பணம் வேணும், காசு வேணும் போது அவன் அது. ஸோ பிளண்டி ஆஃப் டைமே என்னதான் இருக்குது அவங்களுக்கு, அனுகூலமாகவும் இருக்குது, பிரதிகூலமாகவும் இருக்குது. அது புரிஞ்சுக்கணும். அடுத்தது பிரம்மச்சரியா, மூணாவது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து கிரகஸ்தா, அப்புறம் டு சந்நியாசா. அதுல பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகஸ்தா ஆசிரமத்துக்கு போய் அதுக்கப்புறம் சந்நியாசம். நான் சொன்னேன் அந்த கிரகஸ்த ஆசிரமம் சந்நியாசங்கிறது ஆசிரமத்துக்கு போய் வீட்டையெல்லாம் திறந்துட்டு போறதுங்கிறது ஒரு சந்நியாசம். கிரகஸ்தாவிலே இருந்துகிட்டு ஆத்மா அக்கரத்தா இது ஞானேன சமயக்கு ஞாசம் கர்மத்தை விடுதல்ங்கிறது தி பெஸ்ட். எதுன்னு கேட்டீங்கன்னா கடைசியில் வர்ற அந்த ஸ்லோகம் இதுதான். பிரம்மச்சரியாவை இருந்து கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள வந்து கர்மயோகத்தை பண்ணி, ஏன்னா அந்த ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லைங்களா, அது பிரகாரம் வந்து சிரவண குவாலிஃபிகேஷனை பெற்று, ஏன்னா கிரகஸ்தாசிரமம் குவாலிஃபிகேஷனை பெறுது ஈஸி, ஏன் கர்மயோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கர்மயோகத்தை பண்ணி மன குவாலிஃபிகேஷனை பெற்று அப்புறம் சிரவணம், மன, நிதித்தியாசனம்ங்கிற அந்த ஸ்டெப்பில் போகிறக்கு அது ரொம்ப ஈஸியான வழி. பிரதிகூலம்ங்கிறது நம்மளே கிரியேட் பண்ணிட்டாங்க தவிர அனுகூலம் தான் எல்லாமே, அதில் நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து. ஸோ என்ன சாஸ்திரம் சொல்லுது, பெஸ்ட் மெத்தடுன்னு, இதுதான் பெஸ்ட் மெத்தடு. மற்றதெல்லாம் என்னது, ரிஸ்க், அவ்வளோதான். சந்நியாசம் கம்மிலாம் சொல்ல, அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், பட் ரிஸ்க்கு, இது வந்து சேஃப். ஸோ என்ன சொல்ல ஒரு ஸ்லோகம், பிரம்மச்சரியா கிருஹி பவதி, கிருஹி பூத்வா வணி பவதி, வணி பூத்வா பப்ரச்சதி. அதாவது இப்போ நம்ம இங்கே வந்து சன்னியாச ஆசிரமம் பிரம்மச்சரியிலேருந்து கிரகஸ்தாலேருந்து நம்ம சன்னியாசம் சொல்கிறோம், இதுக்குள்ளே எது அடங்கியிருக்கோம், வானப்பிரஸ்தாசிரமம், அதுவும் சந்நியாசமும் ஒன்னாதான் சேர்ந்து இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த வானப்பிரஸ்தாசிரமத்துக்குள்ளே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த நம்ம சொல்கிறோம்ங்களா, வைராக்கியம் பெறுவது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் சந்நியாசம்னா அந்த வைராக்கியம் பற்றற்ற நிலை, அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த வைராக்கியத்து மேலே ஆசை இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சு போயிடும். சந்நியாசத்துக்கு மேலே எல்லாத்துக்குமே மனசில் ஓரமாக ஒரு ஆசை இருக்கும். எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க, சபரிமலைக்கு மாலை போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்கிற வாழ்க்கை என்ன, அது விருப்பப்பட்டு தானே போட்டுக்கிறாங்க, அது சந்நியாசம் தான். தன்னையோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு எப்படி வாழ்கிறாங்க சந்நியாசம், பற்றற்ற நிலைக்கு வர்றதுக்கு. ஸோ ஒரு ரீசன் பையன் படிக்கிறான், அது வேண்டாம், நீங்கள் மாலை போட்டு அவங்க வருஷத்துக்கு ஒரு 48 நாள் எது விரும்புகிறாங்க, சந்நியாச வாழ்க்கையை தான் விரும்புகிறாங்க. அதை தொடர்ந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியறது இல்லை, அது வேற கதை. ஆனால் மனிதன் சந்நியாசத்தை விரும்புகிறான். இப்போ பாருங்க, இது அந்த சந்நியாசம்ங்கிறது ஒரு குணம், ஆட்டிடியூடு, விடுபடுறதுங்கிறது, அது பேர் தான் சந்நியாசம். இப்போ ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்,
நீ 8th ஸ்டாண்டர்ட் இப்போ எல்லாரும் ஒரு வருஷம் படிச்சாச்சு. திருப்பி 8th ஸ்டாண்டர்ட் இருக்கிற அந்த பையன் விரும்புகிறானா? அதை விடுறதுக்கு தான் விரும்புவான். இது மனிதனுடைய சுபாவம். 8th விட்டுட்டு எங்கே போகணும்னு நினைப்பான்? 9th போனால் அங்கேயே உட்காந்துக்க நினைக்கிறானா? 9th விட்டுட்டு அடுத்தது. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் அந்த விடுதல், வைராக்கியம் என்னங்க? பற்றற்ற நிலை விடுதல். அந்த விடுதல்ங்கிறது நமக்கு நேச்சராகவே உள்ள இருக்கு. ஆனால் அதை நமக்கு கண்டுபிடிக்க என்ன நினைக்கிறோம்? ஐயோ கிரகஸ்தாசிரமத்தில் வைராக்கியம்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் சன்னியாசிகள்லாம் ஈஸி, கிரகஸ்தா ஈஸி. சன்னியாசம் மனதில் வர சன்னியாசங்கிறது அதை பற்றற்ற நிலை. வைராக்கியத்தை பெறுதல் என்பது கிரகஸ்தா ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு ஈஸி, சன்னியாச ஆசிரமத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன் என்ன ஆகும்? ஒரு சிலையை, ஒரு பாறையை கொண்டாந்து வச்சு உளி தட்டி சிலையை உருவாக்குற மாதிரி நமக்கு வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் மீண்டு வந்து அந்த சிலையாக ஆகிறதுங்கிறது கிரகஸ்தாசிரமத்தில் வைராக்கியத்தை பெறுதல்ங்கிறது ஈஸி. ஆனால் கிரகஸ்தால அந்த இதுக்கு போயிட்டீங்கன்னா, சன்னியாசத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ சன்னியாசங்கிறது எங்கேயோ யாருக்கோ உண்டானதல்ல, ஒவ்வொரு மனிதனும் அதில் விருப்பப்படுகிறான். ஒரு நிலை அடைஞ்சிட்டானா அதில் இருப்பதற்கு அந்த மனிதன் விரும்புவது, அதிலேயே இருப்பதற்கு எந்த மனிதனும் விரும்புவதில்லை. அதை விடுவதற்குத்தான் அவன் முயற்சி. வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். ஒன்று அடைஞ்சிருப்பீங்க, அதை விட்டுட்டு அடுத்து போகணும். நல்லா நீங்க சின்னதுலேருந்து யோசனை பண்ணி பாருங்க. விடுறக்கான முயற்சி தான் ஓடி இருப்பீங்க. ஓடுறக்காக நம்ம ஓடுறதில்லை, விடணும். 8th விடணும், 9th விடணும், 10th விடணும், +1 விடணும், +2 விடணும் தான். அப்ப விடணும்னு என்னங்க அதுக்கு பேரு? வைராக்கியம். இது ஏதோ பெரிய வைராக்கியம்னா பெரிய விஷயமா பயந்துக்கிறது. அதெல்லாம் விடணுங்கிறது மனிதனுடைய சுபாவம். என்னன்னா நமக்குள்ள அந்த குணம் இயற்கையாகவே இருக்குது. அதை நமக்கு கண்டுபிடிக்கணுமே தவிர இதுதான் வைராக்கியம் தெரியாம இருந்துக்கலாம். ஆனா ஒரு மனிதன் எதை அடைஞ்சாலுமே ஒரு 1 லட்சம் டேர்ன் ஓவர் அப்படியே உட்காந்துறமாங்க. உடனே அதை என்ன பண்ண நினைக்கிறோம்? அதை விட்டுட்டு 2 லட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். 2 லட்சம் சம்பாதிக்கிறான் ஒருத்தன். 10 ஏக்கரா இருக்குது, 15 ஏக்கரா வாங்கணும். 15 ஏக்கரா இருக்குது, அடுத்து 20 ஏக்கரா வாங்கணும். ஏன்? அதில் விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போறதுக்கு பேர் தாங்க விடுறதுன்னு. ஒரு அடுத்த நிலைக்கு போறீங்க வேற, அந்த விடுறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, தட்ஸ் வைராக்கியம். அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ எது பெஸ்ட்னு இப்போ பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அந்த கர்மயோகமா பண்ணி அதுல குவாலிஃபிகேஷனை பெற்று ஞான மார்க்கத்துக்குள்ள வர்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட் நீங்க சொல்றாரு. அப்படின்னா இவங்களை கிரகஸ்த ஆசிரமம் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. இட்ஸ் தி பெஸ்ட் ஆசிரமா ஃபார் மோக்ஷா, தி பெஸ்ட் மோக்ஷா. ஏன்னா நோ ரிஸ்க், ஒரே பாயிண்ட். சன்னியாசம் ஏன்னா அவங்கள போன ஜென்மத்திலேயே அதுக்குண்டான முட்டுவலியெல்லாம் போட்டு எடுத்தொன்ன வைராக்கியத்தை பெற்று பிறக்கிறவங்களாம் லோன்லாம் சொல்லக்கூடாதுங்க. என்னன்னா இப்ப ராமானுஜர் இருக்காரு, அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா இருப்பாரு, மேக்ஸ் மிஸ் ஒரு சம் எழுதுனா ஃபுல்லா ஆன்சர் எழுதி போட்டு கொண்டுருவாராம். இந்த மிஸ்ஸுக்கு என்னடா ஓவர் பிரசிங்க அதிக பிரசிங்கன்னு கிளாஸ்ல ஒரு அமைதியே கிடையாது. நான் அந்த கிளாஸே நடத்த முடியல அந்த மிஸ்னால. அப்ப என்னன்னு பார்த்தா இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு சொல்ல வரேன். இப்ப ரமணர் மாதிரி எல்லாம் அவருக்கு என்ன ராமானுஜருக்கு அப்படி புக்கு வாங்கி ஃபர்ஸ்ட் டே புக்கை வாங்கி கையில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, திருப்பி பார்ப்பறாரு பார்த்தீங்களா, அப்போ எல்லாம் உள்ள போயிருது. ஸோ மிஸ் வந்து எடுக்கும் போதே அவருக்கு எல்லாம் என்ன ஆகுது அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது மாதிரி அங்கே இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு சொல்ல வரேன். இப்போ ரமணர் அவருக்கெல்லாம் தேவையே இல்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படி பிறக்கும் போதே பழமா பிறந்துட்டாரு. அப்படியே ஒரு வார்த்தை அகம் தத்துவமசி, எப்படி இப்போ நம்ம ஐயப்ப கோயிலுக்கு போகிறோம் மேலே படிக்கிற பார்த்தீங்களா, தத்துவமசின்னு ஒன்று இருக்குது நம்ம படிக்கிறோன்னு சொல்ல பார்த்தீங்களா, அப்படிங்கிற பார்த்தோன்னே அவங்கள என்ன ஆயிடுறாங்க, ஞான நிஷ்டைக்கு வந்துடுவாங்க. எல்லாரும் ரொம்ப நாள் அப்படி எல்லாரும் நமக்கு அந்த இதுக்கு போக முடியும். ராமானுஜர் மாதிரி எல்லா பசங்க. ஸோ என்ன ஆகணும், எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் படித்து மேக்ஸை படித்து 8வது மேக்ஸ் படித்து தான் 9வது போகணும், 9வது மேக்ஸ் படித்து தான் 10வது போகணும். மாதிரி நம்மளுடைய கிரமம் ஈஸியாக போகும்போது ரிஸ்க் கம்மி. திஸ் இஸ் நார்மல் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. இப்போ கம்மிங் டு அத்தியாயம் ஃபர்ஸ்ட் எடுத்துனா அர்ஜுனன் கேட்பான் அதே கேள்வி. என்ன சொல்லுவார் அர்ஜுனன், அதாவது கிருஷ்ணா செயல் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதயோரேக்கம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். எனக்கு திருப்பி சொல்லு, ஏன் செயல்கள் இவர் என்ன எதுல அவர் என்ன சொன்னாரு, இவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு பார்க்கலாம். இவன் என்ன கேட்கறான், செயல்களில் இருக்கிற துறவை புகழ்கிறாய், விட்டுருங்கிறது சிறப்புன்னு சொல்றீங்க, ஆனா கர்மயோகத்தை புகழ்றீங்க.
ஸோ விவிதிஷா சந்நியாசம் பெஸ்ட்னு சொல்றீங்க. விவிதிஷா இவன் புரிஞ்சுக்கிட்டது என்ன? இவன் புரிஞ்சுக்கிட்டான் இவன் என்ன பகவான் என்ன சொன்னாரு, இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? பகவான் சொன்னது இவன் புரிஞ்சுக்கிட்டது விவிதிஷா சந்நியாசை விட கர்மயோகம் சிறந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இவன் புரிஞ்சுக்கிட்டது, அதனால அவன் கேட்கறான். ஆனா இறைவன் சொன்னது என்னது? வித்வத் சந்நியாசத்தை அவர் புகழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனா இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? விவிதிஷா, அதாவது பிரம்மச்சரியத்திலிருந்து நேரம் எங்க போறது, சன்னியாசத்துக்கு போறது இவர் புகழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு பேரு விவிதிஷா. சோ ஏன்னா அவர் சந்நியாசம் பெஸ்ட்னு சொன்ன, இறைவன் சொன்னது வித்வத் சந்நியாசம், இவன் சொன்னது விவிதிஷா சந்நியாசம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்நியாசங்க விட அவர் சொன்னதை இவ புரிஞ்சுக்கல. அதனாலதான் என்ன கேள்வி வருது, என்னங்க கர்மயோகம் செய்ய சொல்றீங்க, செயல்களின் துறவை புகழ்றீங்க, ஆனா எது வித்வ சந்நியாசம் சரி விவிதிஷா எல்லா கர்மத்தை விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துக்கிறது சிறந்துன்னு சொல்றீங்க. ஒரு இடத்துல அவன் புரிஞ்சுக்கிட்டது விவிதிஷா, ஆனா கர்மயோகத்தையும் செய்யுங்கிறீங்க. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னு அவன் கேட்டுட்டான். அப்போ ஸ்ரீ பகவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? துறவரமும் கர்மயோகமும் நீ கன்ஃபியூஸ் ஆயிக்காத. துறவரமும் சரி கர்மயோகம், துறவரம்னா சாங்கிய சன்னியாசம் எடுத்துட்டு போறதும் அல்லது கர்மயோகம் வீட்டில இருந்து நீ இரண்டுமே மோட்சத்தை கொடுக்குது. இதில் கர்மத்தை துரத்தலை விட கர்மமே சிறந்தது. ஒண்ணுமே குவாலிபிகேஷனே இல்லாம சன்னியாசம் போறதை விட நீ வீட்டில இருந்து கர்மயோகத்தை பண்றது சிறந்தது. ஏன் குவாலிபிகேஷன் நிறைய பார்த்தோம், நம்ம குவாலிபிகேஷன் இல்லாம நீ உள்ள போனேன்னு வச்சுக்கோ, அது மதில் மேல் போன உன்னால அங்கேயும் தொடர்ந்து இருக்க முடியாது, நீ வீட்டுக்கு திரும்பி வர முடியாது, என்ன மாட்டிக்குவனியே, ரொம்ப கஷ்டம். சோ விவிதிஷாவை விட கர்மயோகம் சிறந்தது. விவிதிஷா மோட்சத்தை தரக்கூடியது. ஆனா கர்மயோகம் இருக்கும்போது நீ குவாலிபிகேஷனை பெற்றுட்டு போறதுங்கிறது பெஸ்ட். சோ அவர் எதை பொருந்தாரு? வித்வத் சந்நியாசம். நீங்க பாருங்க, வித்வத் சந்நியாசங்கிறது கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து அவன் வித்வத் சன்னியாசம் ஆயிடலாம். ஆத்மா அக்கர்த்தா இது ஞானேன என்ன ஆயிடுறான்? வித்வத் சந்நியாசம். அந்த சன்னியாசத்தை தான் அவர் புகழ்ந்தாரு. ஆனா இவன் என்ன பண்ணிக்கிட்டான்? பிரம்மச்சரிய ஆசிரமம் சன்னியாசம் வீட்டை விட்டுட்டு விவிதிஷா ஏத்துக்கிறது படிக்கிறதுக்காக சன்னியாசம் போறது சிறந்துன்னு சொல்றீங்க, கர்மயோகம் சிறந்ததுன்னு சொல்றீங்க. எதை நான் ஃபாலோ பண்றோங்கிற கன்ஃபியூஷன் பிட்வீன் த அண்டர்ஸ்டாண்டிங் வேர்டு விவிதிஷான்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இறைவன் சொன்னது வித்வத் சந்நியாசம் உன்னுடைய கோலா வச்சுக்கோ. ஆச்சா, மார்க்கம் நீ எது வேணா போலாம், நீ கிரகஸ்தாசிரமத்திலிருந்து அந்த சன்னியாசத்துக்கு போலாம். ஞானேன சந்நியாசம், கர்மத்தை துரத்தலினால் சந்நியாசம் அல்ல. அதே ஒரே வேர்டுதான், எப்படி சுத்தி முத்தி தொட்டாலும் அவர் சொல்றது ஞானேன சந்நியாசம். அதத்தான் அவர் புகழ்ந்தாரு. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? கர்மத்தில் வருகிற சந்நியாசம் சிறந்ததுன்னு சொல்றாரு, அப்புறம் கர்மயோகம் சிறந்துங்கிறாரு. சன்னியாசம் எடுத்துட்டு எப்படி அவன் கர்மயோகம் பண்றது? கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷனுக்கு அவரு பதில் சொல்றாரு. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல 3ஆவது ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு? எதை கர்மத்தை துறந்து, அந்த மாதிரி குவாலிபிகேஷனே இல்லாம கர்மத்தை துரத்ததை விட நீ கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து ஸ்வதர்ம கர்மத்தையும் பஞ்சமகா யக்னத்தையும் நீ பண்றதுதான் சிறந்தது. கர்மத்தை விட்டுட்டு ஓடுறது சிறந்தது கிடையாது. ஏன்? அங்க போனா மாட்டிக்குத, உன்னால அதுல சக்சஸ் பண்றதுக்கு ரேட் ரொம்ப கம்மி. சக்சஸ் ரேட் என்னது? அதுல ரொம்ப கம்மி. நீ வீட்டிலேயே இருந்து கர்மயோகத்தை பண்ணு, பஞ்சமகா யக்னத்தை பண்ணு. எவனொருவன் வெறுப்பதில்லையோ ஏங்குவது இல்லையோ அவன் எப்பொழுதும் துறவி. ட்ரெஸ் போட்டாதான் அவன் துறவிங்கிறது இல்ல, யாரையும் வெறுப்பதும் இல்லை, எதற்காகவும் ஏக்கம் இல்லை. அவன் எப்பொழுது என்னதான் துறவி. அவன் எங்க வேணா இருக்கலாம், கிரகஸ்தாவில் இருக்கலாம், சன்னியாசில் இருக்கலாம். ஆனா என்ன முக்கியம்? யாரையும் வெறுக்க கூடாது, எதற்காகவும் ஏக்கம் இல்லாமல் இருக்கிறான்னா அவன் துறவியானவன். ஏனெனில் அவன் என்னது? தொந்தங்களை கடந்தவன் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றாரு. இருமைகளை கடந்தவன். இருமைன்னு அவனுக்கு தெரியும். தொந்தம்னா என்னது? இருமைகள், இன்பம் துன்பம் மானம் அவமானம், இந்த மாதிரி இருமைகளை துறந்தவன். அப்படின்னா இந்த இருமைகளால் பாதிக்கப்படாதவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆத்ம ஞானேன மனம் அது குணாகா குணேஷு வர்த்தந்தே, அது சில விஷயங்களுக்கு கவலைப்படும், சில விஷயங்களுக்கு சந்தோஷப்படும். ஆனா நான் குணாதீதக, இந்த மனதை கடந்தவன் அப்படின்னு அவனுக்கு தெரியறதுனால மனதில் வருகிற விஷயங்களால் அவன் பாதிக்கப்படுவது மானம் அவமானம் எங்கெங்க வருது? மனதில் வர விஷயம்.
அவனுக்கு என்ன தெரியும்? ஆத்மா நான், மனதை கடந்தவன், மனம் செயல்படுவதற்கு நான் தான் காரணம். சோ அதை கடந்தவன். அந்த அறிவினால மனதில் ஏற்படுகிற துவந்தத்தில் வர பிரச்சனைகள், அவன் இன்ப துன்பங்களால், அவன் துவந்தம்னா மெயின் இன்பம் துன்பம், மனதில் வருகிற இன்ப துன்பத்தினால் அவன் பாதிக்கப்படுவது இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. என்னென்ன 2 மார்க்கமும் போய் சேர விட ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. சில பேர் என்ன சொல்றாங்க, சந்நியாசம் தான் பெஸ்ட்ங்கிறாங்க, சாங்கியம் தான் பெஸ்ட்ங்கிறாங்க, சன்னியாசம் வாழ்ந்துட்டு போறதுதான் பெஸ்ட்ங்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, கிரகஸ்தால் இருக்கிறவங்க தான் கர்மயோகம் பண்றதா பெஸ்ட்ங்கிறாங்க. அப்படி கிடையாது. என்ன சொல்றாரு, சிறுவர்கள் பாலாக திட்டாரு, அறிவில் சிறுவர்கள் ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் வெவ்வேறாக கூறுகிறார்கள். ஆனா அறிந்தவர்கள் அவ்வாறு கூறுவது இல்லை. இந்த ஜென்மத்தில் அவ எடுத்தோன்னு சன்னியாசம் எடுத்தாலும் போன ஜென்மத்தில் என்ன பண்ணிருந்தவ, கர்மயோகத்தை முடிச்சிருக்கணும். கர்மயோகம் பஞ்சமகா யக்னங்கள் இல்லாமல் ஞானமோ சன்னியாசமோ எதுவுமே என்னது நாட் பாசிபிள். சோ ஒன்றை மட்டிலுமே நன்கு மேற்கொள்ளுவன் இரண்டினுடைய பலனையும் எதையோ ஒன்ன உருப்படியா செய்யும். நம்மளுடைய நீ சன்னியாசி ஏத்துக்கிட்டாலும் உன்னுடைய பாதை, என்னுடைய கோல் என்னவா இருக்கணும், ஞானேன சன்னியாச கர்ம சன்னியாசம். சோ ஆத்ம ஞானம் தான் கோல். நீ எந்த பாதையில வேணாலும் போய்க்கோ, அது மேட்டரே கிடையாது. நீ சன்னியாசம் எடுத்து அதை அடைஞ்சாலும் சரி கோல் ஆஃப் லைஃப், இல்ல கிரகஸ்தாசிரமத்திலிருந்து நீ அடைஞ்சாலும் சரி, முதல்ல எதுல போறீங்கிறது முக்கியம் இல்ல, ரூட்டு முக்கியம் அல்ல, போய் சேர இடம் என்ன. நீ சன்னியாச வாழ்க்கை எடுத்தாலும் நீ அங்கதான் போய் நிக்கணும். அதே முண்டக்க உபனிஷத்து, அதே கைவல்ய உபனிஷத்து, இதையெல்லாம் படிச்சு ஞானத்து குவாலிபிகேஷனை பெற்று சரவண மனநம வித்யாவில் பெற்றுதான் நீ என்ன ஆகணும், மோட்சத்துக்கு. நீ கிரகஸ்தாசிரம் வந்தாலும் அதே முண்டக்க உபனிஷத்து கைவல்ய உபனிஷத்து இதை நான் படிக்கணும், இதுதான் பாராயணம், இதுதான் இதை பண்ணி போய் சேர இடம் ஒண்ணு, மோக்ஷம். அதுதான் கோல் ஆஃப் ஹியூமன் பீயிங். இதை சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒருத்தர் இதுதான் சிறந்துங்கிறாங்க, ஒருத்தர் அதுதான் சிறந்துங்கிறாங்க. மார்க்கம் எதுங்கிறது முக்கியம் அல்ல, போய் சேர இடம் தான் முக்கியம். அது நீ எது வேணாலும் உனக்கு எது முடியுதோ அதுல நீ போய்க்கலாம். அடுத்து என்ன சொல்றாரு, சந்நியாசிகளால் எந்த நிலை அடையப்படுகிறதோ அது, அதாவது சந்நியாச ஆசிரமத்தில் இருந்து அவங்க எதை போய் அடையிறாங்களோ அதையே தான் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிற யோகிகள், நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, யோகம்னு என்னது, பிரவிற்த்தி நிவிருத்தி மார்க்கத்தில் இருந்த சாஸ்திர பிரகாரம் நீங்க சொன்னீங்கன்னா பிரவிற்த்தி நிவிருத்தி மார்க்கத்தில் இருந்து அவர்கள் எதை அடைகிறார்களோ அதையே தான் பிரவிற்த்தி மார்க்கத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து கர்மயோகத்தை பண்ணி அவனாலும் அடையப்படுகிறது. இது ரெண்டையும் எவன் ஒன்றாக காண்கிறானோ, எதையே சாங்கியத்தையும் பிரவிற்த்தி மார்க்கத்தையும் நிவிருத்தி மார்க்கத்தையும் யோகத்தையும் சாங்கியத்தையும் யார் ஒன்றாக காண்கிறானோ அவன்தான் உண்மையில் பஷ்யதி பஷ்யதி சக பஷ்யதி, அவன் தான் உண்மையை கண்டவன். அது தெரியாதனால அந்த பாலாக்கா என்ன சொல்றாங்க, ஒருத்தர் அதுதான் சிறந்ததுங்கிறாங்க, ஒருத்தர் இதுதான் சிறந்ததுங்கிறாங்க. எது இந்த பாதையில் வந்தவங்களே நம்ம சொல்றோம். என்ன சொல்றாங்க, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து சந்நியாச ஆசிரமத்திலிருந்து ஞானத்தை பெற்று இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க தெரியுங்களா, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க they are not qualified to take உபனிஷத் அப்படின்னு எங்க இருக்கிறவங்க, ஏன்னா இவங்க தான் சொல்ல முடியும், வெளியில தெரியாது என்னதுன்னு. இங்கிருந்து சந்நியாச ஆசிரமத்திலிருந்து ஞானத்தை பெற்றவர்களே என்ன சொல்றாங்க, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க they are not qualified to take உபனிஷத். பாக்குறமே, அது எக்ஸெப்ஷனலி லேடிஸா, நோ யூ ஆர் நாட் குவாலிஃபைட். அதே சன்னியாசிகள் ஒரு குரூப் தே ஆர் மோட்டிவேட்டிங் கிரகஸ்தா ஆசிரமத்தில் இருக்கவங்கள, ஏன்னா அந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்கனாலதான் அவங்க மற்ற கிரகஸ்தருடைய பிரச்சனைகளை ஈஸியா புரிந்து கொண்டு அவங்களை ஈஸியா வழிநடத்த செல்ல முடியும்னு புரிஞ்சுக்கிற சன்னியாசிகளும் இருக்கிறாங்க. எடுக்கவே கூடாதுன்னு சொல்றவங்களும் இன்னைக்கு உலகத்துல எல்லா பக்கம் இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்ற, இந்த இடம் உங்களுக்கு புரியல, இந்த ஒரு ஸ்லோகம் புரியல, நீ எதுல போறேங்கிறது முக்கியம் இல்லை, நீ எதை போய் சேர்ந்து அதுல உன்னால நிக்க முடியுதாங்கிறத மேட்ரு. நீ போய் பிரம்ம ஞானத்தை பெற்றுட்ட அப்படின்னா அதுல உன்னால நிக்க முடியறது தான். அதுல பிரம்ம நிஷ்டையில இருக்கிறவங்க ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் இதெல்லாம் தான் முக்கியம்னு சொல்லுதே தவிர எந்த இடத்துலயோ சாஸ்திரம் பெண்கள் நாட் குவாலிஃபைட் டு டேக் உபனிஷத்துன்னு சொல்ல கிடையாது. அவர் சாஸ்திரம் சொல்றது பெண் ஆண்கிற வேறுபாடே கிடையாது. அவங்க சொல்றது ஸ்ரோத் என்ன குவாலிபிகேஷன், இத்தனை நாள் சாஸ்திரம் படிச்சிருக்கோம், என்னங்க சொல்லுது சாஸ்திரம், ஸ்ரோத்ரியமா பிரம்மனிஷ்டமா, யூ ஆர் குவாலிஃபைட் டு டேக் கிளாஸ்.
அது யாரு சிஷ்யனுக்கு என்ன சொல்றது, யுவர் குரு இஸ் குவாலிஃபைடு. பட் ஆனா இதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு இதையும் நடத்துறவங்க என்ன சொல்றாங்க, லேடிஸ் ஆர் நாட் குவாலிஃபைடு, கிரகஸ்தாஸ் ஆர் நாட் குவாலிஃபைடு. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். லெட் them be as such. ஆச்சுங்களா? என்ன சொல்றாரு, வலிய இந்த இடத்துல கரெக்டா போடுறாரு, வலிய தோலினாய் கர்மயோகம் இன்றி சந்நியாசம் அடைய முடியாது. நீ பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேரா சந்நியாச ஆசிரமத்துக்கு போயிட்டதுனால நீ பெஸ்டும் கிடையாது. நீ கிரகஸ்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நீ கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்து நீ ஞான சந்நியாசம் போறதுனால நீ லோவும் கிடையாது. நீ அதுல இருந்து நேரடியா சந்நியாசத்துக்கு வந்ததுனால நீ பெஸ்டும் கிடையாது. என்னன்னா குவாலிஃபிகேஷன் வேணும், அதுதான் முக்கியம். என்ன சொல்றாரு, கர்மயோகம் இன்றி சொல்றாரு பாருங்க. கிரகஸ்த ஆசிரமத்துல புகுந்து கர்மயோகம் பண்ணாம நீ சன்னியாசத்தையே திருந்த அப்படின்னா அது சிறந்தது கிடையாது சொல்றாரு பாருங்க. கர்மயோகம் கர்மயோகம்னு எங்கீங்க, கிரகஸ்தா. கர்மயோகம் இன்றி சந்நியாசம் அடைவதற்கு அரிது. ஏன், குவாலிஃபிகேஷன் இல்லாம அங்க போய் சன்னியாசத்தை எடுத்துக்கிறது அரிது. மாறாக யோகத்துடன் கூடி, கர்மயோகத்துடன் கூடி கிரகஸ்தா வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சு குவாலிஃபிகேஷனை பெற்று சிந்திக்கும் தன்மையுள்ளவன், அதுதான் வேர்டு, முக்கியமான வேர்டுங்க. சிந்திக்கும் தன்மையுள்ளவன். முனிகின்னு போடுவார் அந்த ஸ்லோகத்துல வேர்டு. முனிகி அவன் வீட்லயும் இருக்கலாம், ஆசிரமத்தில் இருக்கலாம். முனிகி அவன் தான் முக்கியம். மனன ஷீலகா, அந்த தன்மை இருக்குது பாருங்க, அதுதான் முக்கியம். நீ ஆசிரமத்தில் இருக்கிறியா, சன்னியாசிய ட்ரெஸ் போட்டிருக்கியா, கிரகஸ்தா இருக்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. நீ முனியா, மனநசீலகவா, சிந்திக்கும் தன்மை உள்ளவனா, அவன் பிரம்மத்தை சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவான். நீ சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கிறதுனால நீ சீக்கிரமா பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறதுனால இவங்க பிரம்மத்தை ஈஸியா புரிஞ்சுக்க மாட்டாங்கிறத கிடையாது. நீ முனியா, மனநசீலனா, எங்க இருந்தாலும் நீ சன்னியாச ஆசிரமத்தில் இருந்தாலும் நீ ஞானத்தை முனிக்குதான் குவாலிஃபிகேஷன். அது எங்க சிந்திக்கும் தன்மை தான் முக்கியம், குவாலிஃபிகேஷன் தான் முக்கியம். நீ எந்த ஆசிரமத்தில் வேணாலும் இருக்கலாம். அடிச்சு இவ்வளவு தெரிஞ்ச விஷயங்கள் படிச்சு இதெல்லாம் கரைச்சு குடிச்சவங்க என்ன சொல்றாங்க, வெளியில வந்தன நோ 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 கிரகஸ்தாஸ் ஆர் நாட் குவாலிஃபைட் டு டேக் கிளாஸ் சொல்றாங்க. அடுத்தது 7வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு, கர்மயோகத்தில் ஈடுபட்டு ஒரு கிரமம் சொல்றார். மன தூய்மை அடைந்து கர்மேந்திரியங்களை வென்று, இதெல்லாம் தான் முக்கியம். நீ எங்க இருக்கியா அது முக்கியமே கிடையாது, நீ இதெல்லாம் பண்ணிருக்கியா. ஞானேந்திரியங்களை வசப்படுத்தி தமக சமக, கர்மேந்திரியங்கள் என்னது அடக்கிறதுன்னு என்னங்க தமக, ஞானேந்திரியத்தை அடக்கிறதுன்னு என்னங்க சமக, மனனம் சமக தமக, இதையெல்லாம் அடக்கி அனைத்து உயிர்களும் உள்ள ஆத்மாவாக இருக்கிறவ செயலில் ஈடுபட்டாலும் அதனால் அவன் தொடப்படுவது இல்லை. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அவன் கர்மயோகத்தை செஞ்சு மன தூய்மை அடைந்து கர்மேந்திரியங்களை அடக்கி ஞானேந்திரியங்களை அடக்கி உயிர் என்ன சொல்றது, உயிர் எல்லா ஆத்மா தன்னை மற்றவர்களும் மற்றவர்களை தன்னிலும் எவன் காண்கிறானோ அவ்வளவு. தன்னை ஆத்மாவை பார்க்கும்போது தன்னை மற்றவர்களிடமும் மற்றவர்களை தன்னிடமும், ஆத்மாங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட். சரீரத்தில் எல்லா சரீரம் வந்து உள்ளே நம்ம சரீரத்தில் உட்கார முடியும், அப்படி இல்லை. தன்னில் மற்றவர்களையும் மற்றவர்களிடம் தன்னிடம் ஆத்மாவை, என்னிடம் இருக்கிற ஆத்மா தான் அங்கேயும் வெளிப்படுகிறது. எங்கிட்ட இருக்கிற மனம் வேற, அவங்ககிட்ட இருக்கிற மனம் வேறு. அது ரிஃப்ளெக்டிங் மீடியம், உபாதி என்ன ஆகுது பேதம். ஆனா ஒரிஜினல் கான்சியஸ் ஆத்மா என்னது, இங்கேயும் அதுதான் அங்கேயும் அதுதான். என்னில் மற்றவர்களையும் மற்ற உயிர்களையும் மற்ற உயிர்களில் என்னையும், அதுதான் முக்கியமே தவிர அது முக்கியம். அது எப்படி அடையறாம, கர்மேந்திரியங்களை அடக்கி ஞானேந்திரியங்களை கட்டுக்குள் கொண்டு வந்து கர்மயோகம் ஈடுபட்டு, கர்மயோகம் இல்லாம வெறும் கட்டுப்பாடு விட்டு வேலைக்கு ஆகாதுங்க. கர்மயோகம் வேணும், ஞானேந்திரிய அடக்கம் கர்மேந்திரிய அடக்கம் எல்லாமே இருக்கணும். அப்ப அவன் அதை அடைகிறான். அப்படி இருந்தா அவன் எதை பார்க்கறான், ஃபேமஸானது நைவ கிஞ்சித்து கரோதி. என்ன சொல்றாரு, அவன் அப்படி தன்னில் மற்றவர்களும் மற்றவரை தன்னில் அவன் பார்க்கிறானோ ஞானி. அவன் பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உண்டாலும் உலகினாலும் சுவாசித்தாலும் பேசினாலும் விட்டாலும் எடுத்துக்கொண்டாலும் கண்ணை திறந்தனாலும் கண்ணை மூடினாலும் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் உள்ளன. குணாகா குணேஷு வர்த்தந்தே. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் நான் எதையும் பண்ணலே பாரு. ஆத்மா அகர்த்தா என்ன பண்ணிட்டு இருப்பாரு, உன் பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உறங்கினாலும் சுவாசித்தாலும் கண்ணை விழிச்சிருந்தாலும் கண்ணை மூடினாலும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்வாரு,
ஆத்மா அக்கர்த்தா, ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். அப்ப என்னங்க வேலை செய்யற மாதிரி எங்களுக்குலாம் தெரியுதுன்னா, குணாக குணேஷ் வர்த்தந்தே. இந்த சரீரம் இன்னொரு வேலை ஏதோ அந்த குணங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, அது அதோட சுபாவம். அது என்னைக்கு சும்மா இருக்க முடியாது. அது அதோட என்ன பண்ணிட்டு இருக்குது, இங்க இருக்கிற குணா இன்னொரு குணாவோட என்ன பண்ணிட்டு இருக்குது, பேசிட்டு இருக்குது. இங்க இருக்கிற ஒரு குணா அங்க இருக்கிற பொருளை வச்சு சமைச்சிட்டு இருக்குது. அது உயிருள்ள பொருளோட டீல் பண்ற, சில சமயம் உயிரற்ற பொருளோட நம்ம என்ன பண்றோம், குணாக குணேஷ. அது உயிரற்றதா இருக்கலாம், உயிருள்ளதான் இருக்கலாம், டீலிங் வித். அவ்வளவுதான். எதுவும் நான் பண்ணல, எதையும் நான் செய்வதில்லை என்பதை அவன் அறியணும். இதுதான் முக்கியமே தவிர நீ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறியா சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கிறியாங்கிறது முக்கியம் அல்ல. அடுத்து என்ன சொல்றாரு 10வது ஸ்லோகத்துல, எவன் இறைவனிடத்தில் அப்ப கர்மயோகத்தை சொல்றாரு. எவன் இறைவனிடத்தில் கர்மத்தை அர்ப்பணித்து விட்டு பற்றை துறந்து செயல்படுகிறானோ அவன் எது தாமரை இலையில் இருக்கிற நீரை போல அவன் பாப்பத்தில் பற்றப்படு, அவனுக்கு பாப்பம் கிடையாது. எப்போ ஈஸ்வர அர்ப்பணா புத்தி, அப்போ அவன் என்ன ஆயிரான், அன்டச்டு பை த பாப்பா. கர்மயோக காலத்திலேயே ஈஸ்வர அர்ப்பண புத்தி, பிரசாத புத்தி காலத்திலேயே அவன் என்ன பழகிக்கிறான், பாப்பத்தினால் தொடப்படாதவனாகிறான். அதுதான் முக்கியம். கர்மயோகம் கர்மயோகத்தை மறுபடியும் எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஏன்னா சாதனம் தானே 2வது சாப்டர், இதுல 2வது பகுதி சாதனம். அந்த சாதனத்தை யோகத்தை சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, யோகிகள். இப்ப யோகினா புரியணும், சாங்கியனா புரியணும். ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணி புரிஞ்சு. யோகினா கர்மயோகத்தை பண்ற யோகி, பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கவன் யோகி, நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கிறவன் சாங்கியா. ஏன்னா சாங்கியம்னா ஞானம் இருக்காருன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த இடத்துல யோகினா கிரகஸ்தா யோகி, சாங்கியனா சன்னியாசி. அதாவது படிக்கிறதுக்காக உள்ள போனவன் விவிதிஷா சன்னியாசி. யோகிகள் பற்றை விலக்கி மன தூய்மை பெற்று விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு உடலாலும் மனதாலும் புத்தியாலும் இந்திரியங்களால் மட்டுமே செயல்புரிகிறார்கள். அவங்களுக்கு என்ன தெரியும், நான் செயல்படவில்லை, இந்த மனம் செயல்படுகிறது, இந்த இந்திரியம் செயல்படுகிறது, இந்த புத்தி செயல்படுகிறது, இந்த சரீரம் செயல்படுகிறது, இந்திரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது அவர்களுக்கு புரியும். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, கர்மயோகத்துடன் கூடியவன் செயலில் பலனை துறந்து நிஷ்டையினால் ஏற்படும் சாந்தியை பெறுகிறான். கர்மயோகமற்றவன் ஆசையினுடைய தூண்டுதலால் பலனில் பற்று உள்ளவன் கட்டுறுகிறான். கர்மயோகத்துக்குள்ள வரல அப்படின்னா அவன் பாப்ப புண்ணியத்தில் தி பைண்ட் ஹிம்செல்ஃப் வித் த பாப்ப புண்ணியம். He bind himself only, not by Bhagavan, not by anybody else in this world. He bind him with his papa and punya by himself. ஏன் கர்மயோகத்துக்கு வரல, ஒரே அவ்வளவுதான். பஞ்சமகா யக்னத்துக்குள்ள வரல, கர்மயோகத்துக்கு. ஏன்னா கர்மயோகம்ங்கிறதுங்க பஞ்சமகா யக்னத்தை நீங்க பிரிக்கவே முடியாது. அந்த ரெண்டையும் நீங்க பண்ணல அப்படின்னா யூ பைண்டிங் யுவர் செல்ஃப் வித் பாப்பா அண்ட் புண்ணியம். நம்ம பாப்பா புண்ணியத்தோட நம்ம நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டோம்னா என்ன ஆகுது, அடுத்த பிறவியை கொடுக்க போகுது. ஆனா கர்மயோகம் பண்றவன் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் பஞ்சமகா யக்னங்கள் பண்றவன் கர்மயோகம் பண்றவன் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அவன் என்ன பண்றான், கர்மயோகம் பஞ்சமகா யக்னம் பண்ற காலத்திலேயே அவன் தன்னுடைய புண்ணிய பாப்பத்தில் அவன் கட்டுருவது கிடையாது. அடுத்தது 13வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு, புலன்களை சர்வ கர்மாணி மனசா. எங்க அடக்கணும், சர்வ கர்மாணி மனசா. சர்வ புலன்களையும் மனதில் வசப்படுத்திய புருஷன் மனதால் அனைத்து கர்மங்களையும் துறந்து 9 வாயுல நகரத்தில் எந்த வேலை செய்யாமலும் அவன் ஆனந்தமாக இருக்கிறான். நவத்வாரே புரே தேகி. முக்கியமான எங்க இருக்கிறான் அந்த ஜீவாத்மா, நவத்குரா ஓட்டை 9 ஓட்டைகள் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் கர்மத்தால் தொடப்படுவது இல்லை. யாரவன், மனதை வசப்படுத்திய தேகி. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு பிரகாச சொரூபம். எதை பத்தி சொல்றாரு இந்த இடத்துல, எதையும் செய்விப்பது இல்லை. தானும் ஆத்மா செய்யறதுல மற்றவர்களை செய்விப்பதும் ஆத்மா அல்ல, யாரையும் தூண்டாது. பிரகாச சொரூபான ஆத்மா எவருக்கும் கர்த்தாவோ அல்லது கர்மா, அது சப்ஜெக்டும் அல்ல, அது ஆப்ஜெக்டும் அல்ல. அது கர்மத்தை செய்யற சப்ஜெக்டும் இல்ல, நான் செய்யற மாதிரி சப்ஜெக்டும் இல்ல. மற்றவங்களை தூண்டுறது
கிடையாது. ஸோ கர்மங்களையோ கர்ம பலன் கூட்டு வித்துல மற்றவங்க கர்மத்தை செய்யறதோ அல்லது கர்மத்தை கொண்டு கர்ம பலன்ல கூட்டி வைக்கிறது, புண்ணிய பாப்பத்தோட சேர்த்து வைக்கிறதோ அதெல்லாம் ஆத்மா பண்றது கிடையாது. இது ஒரு முக்கியமான சொன்ன கர்த்திருவம். பிரகாச ஸ்வரூபமான ஆத்மா எவருக்கும் கர்த்தா என்ற நிலையை ஆத்மா கொடுக்கறது இல்ல. நான் செய்யறேங்கிறது ஆத்மா கொடுக்கறது இல்ல. அது அஜ்ஞானத்தோட விளைவு. அதையோ அல்லது கர்மங்களையோ அல்லது கர்மத்தோட கூட்டு வைக்கிறது கிடையாது, அல்லது அந்த கர்ம பலனோட கொண்டு நம்மள சேர்த்து வைக்கிறது ஆத்மா கிடையாது. இது கிளீன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறோம். அப்ப என்னங்க பண்ணுது? சந்நிதி மாத்திரேன. அவ்வளவுதான். என்ன பண்ணுது ஆத்மா? சந்நிதி மாத்திரேன, ஜஸ்ட் ரிஃப்ளக்டிங் இன் த மீடியம், அவ்வளவுதான். அதனுடைய குணத்தை சத்து சித்து ஆனந்தத்தை யார் பெறா? மனம் பெற்று அது ரிஃப்ளக்டிங் கான்சியஸா அது செயல்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர ஆத்மா அசங்கக ஏக்கக, அது எதையும் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை. செய்விப்பதுனா புண்ணிய பலனோட கொண்டு நம்மள சேர்த்துறது ஆத்மா கிடையாது. அத சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. எங்கும் வியாபித்திருக்கும் ஆத்மா எவருடைய பாவத்தையும் ஏற்பதில்லை. ஆத்மாக்கு என்ன கிடையாது? நோ பாப்பா புண்ணியாட்டு ஆத்மா. அப்ப எங்கெங்க இருக்குது அந்த பாப புண்ணியம் எல்லாம்? அது அந்த ஜீவாத்மாவுக்கு காரணம் சரீரம் தான் அது புண்ணிய பாப்பம். ஸோ ஆத்மாவுக்கு பாப்பமும் கிடையாது புண்ணியம் கிடையாது. அதை சொன்னது டபுள் எட்ஜ் வெப்பன். நீங்க இது சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா வேதாந்தம் படிச்சவங்க அதர்மம் பண்றதுக்கு பயப்படாததுக்கு காரணம் இந்த ஸ்லோகத்தை தவறாக புரிந்து கொள்வதுதான். என்ன புரிஞ்சுக்கிறதே? அது ஆத்மாக்கு தான் புண்ணியம் இல்லையே பாப்பம் இல்லையே, அப்ப நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், இந்த சரீரத்தானே இருந்துட்டு போட்டு. ஐயோ தவறான டபுள் எட்ஜ் வெப்பன் அதை சொல்லுவேன். ஆத்மா எங்கும் வியாபித்திருக்கிற ஆத்மா எவருடைய பாவத்தையும் ஏற்பதில்லை புண்ணியத்தையும் ஏற்பதில்லை. அறியாமையால் இந்த ஞானம் மூடப்பட்டுள்ளது. அதனால் மனிதர்கள் மோகம் அடைகிறார்கள். அதனாலதான் மனிதர்கள் மோகத்தில் இருக்காங்களே தவிர அஜ்ஞானம் அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம், அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம். அதனால அந்த அஜ்ஞானம் அஜ்ஞானத்தினால் மூடப்பட்டுள்ளதால் என்னது? சூரியன் என்ன ஆகுது? மேகத்தினால் மூடப்பட்டதை போல்தான். உண்மையில் சூரியனை மேகம் மூட முடியுமே இல்லைங்க. ஆனா எப்படி தெரியுது நம்ம இங்கிருந்து பாக்குறதுக்கு? சூரியன் அதை கிளவுட்ஸ் மூடிடுச்சு, இருட்டா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, கருகருன்னு இருக்கு அப்படி சொல்ற பாத்தீங்களா? அப்ப சூரியன் மூடப்பட்ட அதை போல ஆத்மா எதனால் மூடப்பட்டதை போல் தெரிகிறது? அஜ்ஞானம். சோ சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது என்னது? அந்த அஜ்ஞானம் விலகுதல். அது அது விளக்கிட்டீங்கன்னா அதுதான் சாஸ்திரம் குரு எல்லாத்தோட வேலை. ஆத்மா ஸ்வப்பிரகாசக. அதுக்கு அதை காமிக்கிறதுக்கு இன்னொரு விளக்கு பத்த வச்சு இங்க பாரு சூரியனை பாருன்னு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. அது ஸ்வப்பிரகாசக. அதுதான் சொல்றாரு. மாறாக ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால் எவர்களுடைய இந்த அறியாமை அழிக்கப்படுகிறதோ, அந்த அஜ்ஞானம் அழிக்கப்படுகிறதோ, குரு சாஸ்திர முக்கேன அஜ்ஞானம் அழிக்கப்படுகிறதோ, அப்போ அந்த ஞானம் சூரியனை போல் பிரகாஷயதி தத்பரம். பிரகாஷயதி தத்பரம். அந்த சூரியனை போல அந்த ஞானம் சுயமாக பிரகாசிக்க கூடியது. அதை பிரகாசிப்பதற்கு இன்னொரு பிரகாசம் தேவையில்லை. சூரியனை பிரகாசப்படுத்துறதுக்கு குழந்தைக்கு என்ன பண்ண வேண்டாம்? விளக்கு பத்து வச்சு இந்த விளக்கு ஒளியில் நீ சூரியனை பாருன்னு சொல்ல வேண்டாம். விளக்கையே ஆறு சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்குது? பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, பிரகாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 17வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? சோ அதிலேயே தத் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தத் புத்தயக தன்னிஷ்டக ததாத்மானக. 3 வேர்டு படிச்சோம். என்னது? பிரம்மத்திலேயே புத்தி உடையவனாய், அதை ஆத்மாவாக கொண்டவனாய், அதிலேயே நிலை பெற்றவனாய், அதையே மேலான புகலிடமாக கொண்டவனாய், ஞானத்தில் தம் பாவங்களை அளித்தவர்கள் திரும்பி வந்து பிறப்பதில்லைங்கிற ப்ரொக்ளைம் பண்றார். அந்த ஞானி கண்டிப்பாக திரும்பி வந்து அது ஞானிக்குள்ள லட்சணம் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, இப்படி இருக்கிறவன் வந்து பிறக்க மாட்டான். யார் யாரு? தன்னிஷ்டாக ததாத்மானக. இந்த மாதிரி இருக்கிறவன், அதாவது ஆத்மாலேயே பிரம்மத்தில் புத்தியுடையவன், அதையே அதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சவன், பிரம்மம் தான் ஆத்மா, ஆத்மாதான் பிரம்மான்னு தெரிஞ்சவன், அதிலேயே நிலை பெற்றவன், ஞான நிஷ்டையில் இருக்கிறவங்க, அதையே மேலான புகலிடமாக கொண்டவர்கள், அதனால தன் பாவத்தை அழித்தவர்கள். அடுத்த ஜென்மம் எடுப்பதற்கு ஏன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? சஞ்சித்த கர்மத்தை ஞானம் என்கின்ற அக்னினால அழிச்சதுனால, அடுத்த பிறவி எடுப்பதற்குண்டான காரணங்களே இல்லாததுனால அவங்க லாஜிக்கா சொல்றாரு பிறப்பதில்லை. நான் அவங்களை அனுகிரகம் பண்ணி அவங்க பிறக்கிறது எல்லாம் கிடையாது. அவனே என்ன பண்றான்? தன்னுடைய சஞ்சித்த கர்மத்தை ஞானம் என்கின்ற அக்னியில சூரியன் சொன்னாரா? அடுத்து என்னது? ஞானம் என்கின்ற அக்னியில அவர் அதை அழித்து விடுவதால் அவன் மீண்டும் பிறப்பதில்லைங்கிறத அவர் இங்கு உறுதி பண்ணுகிறார்.
கல்வியும் அடக்கம் நிறைந்த பிராமணர்கள் பசு, யானை, நாய், அவ்வாறே நாயுண்ணும் புலையன் அவர்களிடத்தில் சமதர்சனம். முக்கியமானது அடுத்தது, ஞானியுடைய வியூ, இந்த உலகத்தை அவர் எப்படி பார்ப்பார் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருக்கு இவன் பிராமணன்னு தெரியும், இவன் சத்திரியன்னு தெரியும், இந்த குலத்துல பிறந்திருக்காங்க எல்லாமே தெரியும். இது செல்போன்னு தெரியும், இது டேப்னு தெரியும், இது சாப்பிட்ற பொருள்னு தெரியும், இது சாப்பிடாத பொருள் எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்சா எதை எடுத்து சாப்பிட்றது, எதை எடுத்து எழுதுறது. ஸோ சமதர்ஷனம்னா ஆத்மாவில் சமதர்ஷனம். என்ன தெரியும் அவருக்கு? என் மனதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அதே ஆத்மா பிரம்ம தத்துவம் தான் சமதர்ஷனம். அங்கேயும் அது அதுக்கு நாயுங்கிற புலையங்கிட்டையும் அதுதான் வெளிப்படுது. யானை எல்லாம் போடுறாரு, பசு, யானை, இந்த மாதிரி விலங்குகளிலும் வெளிப்படுகிற ஆத்மா ஏகஹ. நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இந்த பகவத்கீதை படிக்கிறவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆத்மா பல பல ஆத்மா, ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா பிறக்குது, அந்த ஆத்மா நல்ல ஆத்மா, அது வெளியில போகுது. ஆத்மா செத்ததுக்கு அப்புறம் வெளியில போகுது. தவறு. இந்த ஒரு ஸ்லோகத்துல சமதர்ஷனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மா ஏகஹ. அதைத்தானே சொல்றாரு இந்த இடத்துல. என்னிடம் எந்த ஆத்மா வெளிப்படுகிறதோ அதே ஆத்மா தான் எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படுது. அதே எப்படி ஆத்மாவில பேதம் வரும்? மனதில் பேதம். அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதான் சமதர்ஷனத்தை, சமதர்ஷின முக்கியமான வார்த்தை சமதர்ஷினகா. அடுத்தது, எவர்களுடைய மனமானது சமமான பிரம்மத்தில் இந்த மாதிரி சமதர்ஷனத்தோடு நிற்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஜீவன் முக்தகா. அவர்கள் பிறவியை இங்கேயே இப்பொழுதே அவர்கள் விடுபட்டு விடுகிறார்கள். ஏன்? அந்த சமமான பிரம்மனை அறிவதால் அவங்க என்ன ஆயிடுறாங்க? அந்த பிரம்மத்திடம் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. அவர்கள் மீண்டு வந்து பிறப்பது, சம்சாரத்தில் சிக்கிக்கிறது எதுவும் கிடையாது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்தில் நிலை பெற்று ஸ்திரமான ஞானம். அதான் அடிக்கடி சொல்ற, ஞானத்தை பெறுவது ஈஸிங்க. அதுல ஸ்திரமா நிக்கிற பாருங்க. ஸ்திரமாக ஞானத்துடன் எவ்வித மோகமும் இல்லாதவனாய். மோகம்னு ஒரு டிண்ட் ஆஃப் மோகம் என் மனசுல இருந்ததுன்னு வச்சுக்குங்களேன், ஞான நிஷ்டைக்கு போக முடியாது. ஞானம் இருக்கும். பகவத்கீதையில இந்த அத்தியாயத்துல இதை சொல்றாரு, அந்த அத்தியாயத்துல அதை சொல்றாரு, இந்த உபனிஷத்துல இதை சொல்றாரு, அந்த உபனிஷம் அதை சொல்றாரு. மனப்பாடம் எனக்கு அதை தெரியுங்க, 11வது அத்தியாயமே மனப்பாடமா சொல்லிடுவேன்லாம் சொல்லுவாங்க. ஆனா மனசுல ஒரு டாட், ஒரே ஒரு நானோ மீட்டர் மில்லி மீட்டர் அளவுக்கு ஒரு டாட் மோகம்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஞான நிஷ்டைக்கே போக முடியாது. ஸோ எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ல தரோவா இருக்கும்போது தான் நம்ம பெற்ற ஞானத்துல போய் நம்ம நிற்க முடியும். பிரியமானதை அடைந்தால் அவன் என்ன பண்ண மாட்டான்? துள்ளியும் குதிக்க மாட்டான். எதே? இந்த பிரம்ம ஞானத்தை அடைந்து அது நிலை பெற்றுட்டாங்கன்னா எவ்வித மோகமும் இல்லை. அதுன்னு சொல்ல டெஃபினிஷன் என்ன? அதுல மோகம்ங்கிறது இருக்கக்கூடாது. மோகம் இல்லைன்னா அவன் எதுக்கு துள்ளியும் குதிக்க மாட்டான், அல்லது பிரியமல்லாதது கிட்ட வந்ததுங்கிறதுக்காக வெறுக்கவும் மாட்டான். பிரியமானது நம்ம சேர்ந்து, அது ரெண்டு இருக்குங்க. பிரியமானது நம்மள கிட்ட வந்தா சுகம், அது வெளியே போனா துக்கம். பிரியம் இல்லாதது கிட்ட வந்தா வெறுப்பு, தூரமா போனா சந்தோஷம். இந்த நாள் ஒரு கிடையாது. என்ன இருக்கணும்? பிரம்மத்தில் நிலை பெற்றவருக்கு தான். சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு அல்ல, அதுல நிலை பெற்றணும். அது நல்லா புரிஞ்சு. சாஸ்திரம் படிக்கிறவங்க வேற, ஞானத்தை பெற்றவங்க வேற, ஞான நிஷ்டையில் இருக்கவங்க வேற. மூணுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொன்னாரு? வெளி விஷயங்களில் பற்றற்ற மனதுடன் ஆத்மாவிடம் எந்த சுகம் உள்ளதோ அவன் அதை அடைகிறான். ஆத்ம சுகத்தை அவன் அடைகிறான். சுகத்தை அவன், இதெல்லாம் எதுக்கு நாம இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன்? சுகத்தை நீ அடைவாய். அதுதான் அவர் சொல்ற முதல் காரணம். இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வது, சுகத்துடன் வாழ்வதற்கு தான் இதை நம்ம கத்துக்கிறத ஓப்பனா சொல்லிடுறது. அர்ஜுனா, இந்திரியங்கள் வெளி விஷயங்களை தொடும்போது என்ன உண்டாகுது? நமக்கு போகங்கள் உண்டாகுதா? அவை துக்கத்திற்கு காரணமானவை. எந்தெந்த இந்திரிய விஷயங்கள் போகுதோ, சுகம்னு நீங்க எதை நோக்கி போறீங்களோ, சுவாமிஜியோட பிராபவே இந்த போன மாசம் அதான் இருந்தது. எது சுகம்னு நீங்க போறீங்களோ இந்திரிய விஷயத்துல துக்கத்தை கூடவே வருது. ஆனா நம்ம அதை பாக்குறது இல்லை. அதுதான் உண்மை. எது சுகம் தருதோ இந்திரிய சுகம், அது எல்லாமே எது? துக்கத்தை தரக்கூடியது. அடுத்த ஸ்லோகம். எவனொருவன் இந்த உடலை விடுவதற்கு முன்பு ஆசை, கோபம் இவற்றினால் உண்டாகும் வேகத்தை தாங்கும் சக்தி உள்ளானோ அவனே யோகி. அது அவன் தான் மகிழ்ச்சி உள்ள மனிதன். எல்லாத்தையும் கடந்தவன் தான் மகிழ்ச்சி உள்ள மனிதன்.
தன்னிலேயே சுகித்து கொண்டிருக்கிறானோ, சுகத்தை உடையவனாய் தன்னிடம் தன்னுடைய சுகத்துக்காக வெளி விஷயங்களை நாடாமல் தன்னிலேயே களிப்புற்று இருப்பவன் யோகி மட்டுமே. அவன்தான் பிரம்மத்தில் மோட்சத்தை அவன் அடைகிறான். அவன் என்ன ஆகிறான்? பாப்பங்களை ஒழித்து சந்தேகங்கள்லாம் தீர்ந்து தன்னடக்கம் உடையவனாய் அனைத்து உயிர்களினுடைய நன்மையில் நாட்டம் சோபாமா வருவருக்கு. அனைத்து உயிர்களினுடைய நன்மை, அதுதான் அந்த இடத்துல ஞானி ரிஷிம்பாரு கிருஷ்ணர் 25வது ஸ்லோகத்துல. ஞானி என்னம்பாரு? இது ஸ்துதி தாங்க. எங்க ஞானியெல்லாம் ரிஷியா இருக்கவே முடியாது. ரிஷினாங்க ஜானாதீதி ரிஷி, அதாவது இறைவனுடைய சப்தத்தை ரிசீவ் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்தவங்க தான் ரிஷிகள். அப்கோர்ஸ் அவங்க ஞானிகளாக தான் இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எல்லா ஞானிகளும் என்ன ஆக முடியாது? ஞானிகளை ரிஷி ஆக முடியாது. ஞானினா இங்க இருப்பது அனைத்தும் ஆத்மாவை தவிர்த்து வேற ஞானம் இருக்கும். சர்வஜக சர்வவித்து, அதல்ல சர்வவித்து கிடையாது, சர்வஜக. ஆனா இவர் என்ன சொல்றாரு? வாயார புகழ்றாரு. யாரைய? ரிஷி. தன்னடக்கம். ஆனா யாரு? மற்ற உயிர்களினுடைய நன்மையில் நாட்டம். மற்றவங்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறது இல்லைங்க. நம்ம நிறைய முயற்சி அங்கதான் போய் மாட்டிக்கிறோம். அது அல்ல அவர் சொல்ல. மற்றவங்கிட்ட நல்ல பேர் வாங்குறது அவர் இறைவன் சொல்லல. மற்றவர்களுடைய நன்மை, அதனால பல சமயம் நம்ம கெட்ட பேர் தான் வரும். பேலன்ஸ் பண்ணிக்க அந்த இடத்துல. மற்றவருடைய நன்மை எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்கீங்களா, எல்லாரும் நம்ம நல்லவேன்னு சொல்லணும், அதெல்லாம் கிடைக்காது. ஸோ என்ன எனக்கு கெட்ட பேர் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்னதான் அவமானங்கள் வந்தாலும், என்ன மோசமான சூழலை நான் ஃபேஸ் பண்ணாலும் மற்றவங்க நல்லது பண்ணுவேன்னு ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. அது யாருனால முடியும் தெரியுங்களா? ஞான நிஷ்டையில் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். இல்லைன்னு என்ன ஆயிரும் மனம்? ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, நாம நல்லது பண்ண போனாங்க, ரெகனேஷனே இல்லை அப்படின்னு மனம் ஒதுங்க ஆரம்பிக்கும். ஸோ அது சுபாவமாக யாருனால மட்டும்தான்? மற்றவருடைய நன்மையின் அதுல இன்ட்ரெஸ்ட் தானா வரும். ஆனா மற்ற நன்மை மேல இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறது வேற. நான் ஒரு சின்ன பாயிண்ட் தான் விளக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவருடைய நன்மையை எப்பவுமே நம்ம விரும்புவோம். யாராவது ஏங்க மற்றவங்களாம் ஏதாவது போட்டு நம்ம நினைக்க போறோம் அப்படி இருக்கவங்கள சாஸ்திரத்துக்குள்ளே வர முடியாது. அதல்ல, என்ன எனக்கு கேடு வந்தாலும், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது பண்றதை விடமாட்டோம். நிக்கிறான் பாத்தீங்களா சந்தோஷமா, நோட் மறுவரி ஏன்னா பாத்தீங்களா, அதுதான் அவங்களுடைய. ஏன்னா அந்த ஞானி அவர் எப்படி நடப்பாரு, எப்படி பேசுவாரு, எப்படி தூங்குவாரு, எப்படி நடப்பாரு, அதெல்லாம் நடக்கிறதுல பேசுறதுல வித்தியாசம் சொல்ல முடியாது. நடவடிக்கை பாருங்க. அவங்களால என்ன வந்தாலும் மற்றவருடைய நன்மையில் அவர், ஏன்னா யாருனாலதான் முடியாது. அதனால அவர் என்னங்கிறாரு? ரிஷின்டர். அந்த ஒரே காரணத்துக்கு தான் இறைவன் கிருஷ்ணர் சொல்றாருங்க ரிஷின்னு. ஞான நிஷ்டையில் நிக்கிறவங்கள ரிஷிங்கிறாரு. ஏன்? உண்மையில அவங்கள இறைவனோட சத்தத்தை கேட்டு எழுதக்கூடிய சக்தி எல்லாம் கிடையாது. அப்புறம் எங்க சொல்றாரு? புகழ்கிறார். ஏன்னா ஈஸ்வரன் ஏன் புகழ்றாரு? இந்த இடத்துல ஈஸ்வரனாக இருந்து புகழ்றாரு. ஏன்னா மற்ற தன்னுடைய குழந்தைகள், ஏன்னா எல்லாருமே யாருடைய குழந்தைகள்? என்னுடைய குழந்தைகள். அப்ப என்னுடைய குழந்தைகளை ஒருத்த கேர்டேக் பண்றானா ஈஸ்வரனுக்கு அவனை பிடிக்குமா பிடிக்காதா? அவ்வளவுதான் கேள்வி, வேற ஒன்றும் கிடையாது. வச்சுங்களா? ஆசை. ஆனா அந்த குணம் சுபாவமா வரணும். மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணியோ நல்ல பேர் வாங்குறதுக்காகவோ வரதில்லை. அவருடைய சுபாவமே அப்படித்தான். அதனாலதான் என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க அதை நிக்க முடியும், பேக் அடிக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அது அந்த நிஷ்டை இல்லாதவங்க பேக் அடிச்சிருவோம். ஐயோ போனோம், அவர் அதை சொன்னாங்க, நமக்கு என்னப்பா, அது நிஷ்டை இல்லைன்னு அர்த்தம். நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதா சொல்றேன். அடுத்தது ஆசை, கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவர்கள், மனதை அடக்கியவர்கள், ஆத்மாவை அறிந்தவர்கள், சன்னியாசிகள், இறந்த பிறகு இங்கேயும் நிம்மதியா இருக்காங்க, இறந்ததுக்கு அப்புறமும் அவர்கள் இங்கு திரும்பி வராத நிலையை அடைகிறார்கள். இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்த 3 ஸ்லோகத்தினுடைய அடுத்த அத்தியாய சங்கரம் பார்க்கும்போது நம்ம இந்த 3ஐயும் அங்க கொண்டு ஜாயின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஸோ இதோடு 5வது அத்தியாயத்தினுடைய சாரம் முடிந்தது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.